என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கந்திருஷ்டி சம்பவம் பற்றி நான் போன வீடியோலே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ தான் இது. கந்திருஷ்டி பகுதி 2. அதாவது இந்த ஜெய்ப்பூர், அந்த ராஜஸ்தான், குஜராத் இந்த பெல்ட்லாம் வந்து ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். ஒரு டிசம்பர் ஜனவரி பனி பெய்யக்கூடிய ஒரு காலம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்லேருந்து அவுரங்காபாத் போகக்கூடிய ஒரு ஒரு பயணம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அங்கேயே ஒரு ஆம்னி பஸ் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மூட்டைப்பூச்சிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு தான். சரி, வர வழி இல்லை, கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ரிப்பை முடிக்கணும்னு சொல்லிட்டு அதை புக் பண்ணுறோம். வண்டி அந்த ஊர் அகமதாபாத்லேருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு சவுண்டு, வண்டி இப்படி சரியுது. என்னடா இது, பள்ளத்தக்கில் ஏதாவது போயிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் டயர் வெடிச்சு கொஞ்சம் சரிஞ்சுது. அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது சரி பண்ணி கொண்டு போயிடும் அப்படின்னு பார்க்குறோம். வெயிட் பண்ணுறோம். சரியான பனி, டிசம்பர் காலம், அதுவும் வடக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பயங்கரமாக இருக்கும் பனி. அந்த குளிரில் காற்று கிடக்கிறோம். பல மணி நேரம் ஆச்சு, அவன் சரியே பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அது சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி விளாகிங் சேனல் கூட பேஜ் கூட இல்லை, பர்சனல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஸ்டேட்டஸில் போட்டு தள்ளினேன். எனக்கு நம்ம மைண்டு வந்து அது வரைக்கும் பெருசாக எனக்கு இந்த கந்திருஷ்டி இதெல்லாம் இருக்கையாட போகுது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சாலும் தான் அந்த டைமில் எனக்கே தோணுச்சு, ஒருவேளை இதை போட்டனால தான் நம்மளுக்கு ஒருவேளை இப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான சிந்தனை. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் லேட்டாக தான் வண்டி எடுத்தான், பயங்கர லேட்டாக தான் போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷீரடி கோயில், எல்லோரா கேவ்ஸ், அஜந்தா கேவ்ஸ் இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எல்லா பிளானும் ஸ்தம்பிச்சு வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து தோணுச்சு, சரி மூடிட்டு வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரிலாம் பார்த்தா போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து டே 1, டே 2, டே 3ன்னு இந்த காஷ்மீரில் அவங்களுக்கு நடந்த ஸ்டோரி போட்டுட்டு இருக்கு. ஆனால் எங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு. என்னம்மா நீ இங்கே தான் உட்காந்துருக்கு, காஷ்மீர் ஸ்டோரி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை ப்ரோ, 1 மாதத்துக்கு முன்னாடி போனது, அப்பயே போட்ட ஏதாவது வம்பாயிருது ப்ரோ, ஏதாவது ஒரு கோளாறு ஆயிடுது, அதனால தான் நான் அந்த மாதிரி தள்ளி வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இல்லாட்ட உங்கள் நண்பர்களுமே இதை பண்ண வாய்ப்பு இருக்குது. இஃப் எஸ், அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போக ஒரு சில கந்திருஷ்டி சம்பவம் இருக்குது. முடிஞ்சால் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த ஒரு வீடியோலையும் போட ட்ரை பண்ணுறேன். சந்திப்போம்.